வணக்கம். வன்னிமரம். இப்போ நாம் திருப்பனங்காடு என்ற ஒரு கிராமத்துக்கு வந்திருக்கோம். இது எங்கே இருக்குது அப்படின்னா, காஞ்சிபுரத்திலிருந்து கலவி செல்லும் வழியில் ஐயங்கார் குளத்துலேருந்து உள்ளே வரணும். இந்த திருப்பனங்காடு திருப்பனங்காடு சிறப்பு மிக்க பாடல் பெற்ற சுந்தரர் பாடல் பெற்ற சாமியே தாமரை குளம். இங்கே பார்த்தீங்கன்னா முதல்ல நீங்கள் பார்த்தது வள்ளிமரத்து விநாயகர். விஸ்தாரமான. அடுத்து இப்போ நீங்கள் அந்த கோயிலுடைய குளத்தை பார்க்குறீங்க. இந்த கோயிலுடைய குளம் சுமார் ஒரு 10 ஏக்கருக்கு மேலே இருக்கிறதா சொல்கிறாங்க. என்னுடைய அழகை பாருங்கள். இப்போ சூரியன் அழகாக காட்சி தராரு. பார்த்திங்கன்னா இந்த குளத்தில் தாமரைகள் அப்படியே ஃபுல்லாக பூத்து குலுங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்குறதுக்கே எவ்வளோ விஸ்தாரமாக இருக்குது பாருங்கள். அடுத்து நாம் இப்போது கோயிலை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். திருப்பனங்காடு. இந்த கோயிலுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, அருள்மிகு அமிர்தவல்லி சமேத தாளபுரீஸ்வரர் ஆலயம் திருப்பனங்காடு. எல்லா கோவிலை விட கிருபாநாயகி பழமை வாய்ந்த 1000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின கோவில்னு சொல்றாங்க. அருள்மிகு கிருபாநாயகி. இந்த கோவில்ல சமேத கிருபாபுரீஸ்வரர் சிவன் 2 பேரா இருப்பாங்க. இந்த கோவில்ல 2 லிங்கங்கள் இருக்கும், 2 கொடிமரம் இருக்கும், அம்பாலும் 2 மூலவர் இருப்பாங்க. இதுதான் இந்த கோயிலுடைய கொடிமரமும் 2. இது காஞ்சிபுரத்துக்கு தூசுக்கு இந்த ஐயங்கார் குளத்துக்கு வழியா உள்ள வந்தோம்னா பார்த்தீங்கன்னா பனைமரமும் திருப்பனங்காடு கோவிலில் நம்ம தரிசிக்கலாம். இந்த கோயிலுடைய எங்கேயுமே இல்லாத 2 கொடிமரமும் 2 மூலவர் சன்னிதானமும் இங்கே அமைஞ்சிருக்கிறது. அகத்தியர் இங்க லிங்கத்தை பிரதிஷ்டிப்பதா சொல்றாங்க. பாருங்க, அமிர்தவல்லி சமேத தாளபுரீஸ்வரர் ஒருவரும், இன்னொரு அருள்மிகு கிருபாநாயகி சமேத கிருபாநாதீஸ்வரர் ஆலயம். 2 சுவாமி 2 அம்பாள் இந்த கோயிலில் வீற்றிருக்கிறாங்க. இந்த கோயிலுடைய சிறப்பு இதுதான். இந்த கோயில் 1000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டினதாக சொல்கிறாங்க. இப்போ நாம் கோயில் உள்ளே போகிறோம். கொடிமரம், அதுக்கடுத்து இன்னொரு கொடிமரம் பாருங்க, பக்கத்தில் இன்னொரு கொடிமரம். அந்த கொடிமரத்துக்கு கீழே நந்தி பகவான். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த கொடிமரத்துக்கு பக்கத்தில் ஒரு நந்தி பகவான், நந்தீஸ்வரர். இன்னைக்கு வருஷப்பரப்புன்றதுனால இந்த கோயில் நந்தி பகவான் வந்திருக்கோம். பாருங்க, இது ஒரு நந்தி பகவான், முன்னாடி இது ஒரு நந்தி பகவான், நந்தீஸ்வரர் உடைய காட்சியை பார்த்தீங்க. அடுத்தது இப்போ நாம் கோயிலுக்குள்ளே போகிறோம். கோயிலுக்குள்ளே போகிறோம். கோயிலில் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுடைய வரலாறு என்னென்னா, வேத காலத்தில் பிரம்மன், விஷ்ணு, இந்திரன் ஆகிய மூவரும் வழிபட்ட மூர்த்தி. இவங்க காலத்தில் பூமியில் மறைஞ்சிருக்காங்க. அகத்தியர் தென்னாடு வரும்போது இதை காத்து வந்த முனீஸ்வரர் அருளை பெற்று இம்மூர்த்தியை வெளியெடுத்து வழிபட்டுள்ளார். ஸ்ரீ யோகானந்த முனீஸ்வரர் பிரசித்தி பெற்ற பிரார்த்தனை தெய்வமாகும். இறைவன் வயோதிக வடிவில் ஸ்ரீ சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு கடுங்கோடையில் ஊற்றி நீர் காட்டி கட்டமுத்து தந்து அருள் புரிந்து உள்ளார். அகத்தியருக்கு பின் புலத்தியர் தான் கொண்டு வந்த சிவலிங்க திருவுருவை தனியே வைத்து வழிபட்டுள்ளார். அதனால் 2 சுவாமி 2 அம்பாள் சந்நிதி கொண்ட இந்த திருத்தலம் சிறப்புமிக்கதாகும். அகத்தியர் வழிபட்ட சுவாமி ஸ்ரீ அமிர்தவல்லி அம்பாள் சமேத ஸ்ரீ தாளபுரீஸ்வரர் சுவாமி. புலத்தியர் வழிபட்ட சுவாமி ஸ்ரீ கிருபாநாயகி அம்பாள் சமேத ஸ்ரீ கிருபாநாத ஈஸ்வரர் சுவாமியாகும். அகத்தியருக்கு பூஜிக்க இறைவன் தன் ஜடையிலிருந்து தந்த தீர்த்தமே ஜடாகங்கை தீர்த்த குளமாகும். பனைமரம் தலவிருட்சமாக இந்த தலத்தில் கொண்டது. பனைக்கனி
காலத்தில் இங்கு சுவாமிக்கு ஆராதனை செய்து சந்தான பாக்கியம் அருளும் பிரசாதமாக வழங்கப்படுகிறது. 1940 இங்கே இறைவனுக்கு தொண்டு செய்தவரின் மகனுக்கு 3 வயதில் இழந்த கண் பார்வையை மீண்டும் சுவாமி தாளபுரீஸ்வரர் அருளால் கிடச்சிருக்கு. இந்த கோவில் சோழ மன்னர் காலத்தில் கட்டப்பெற்றதுன்னும் விஜயநகர காலத்தில் பராமரிக்கப்பட்டதுன்னும் சுமார் 1000 காலம் கொண்டது என்று கல்வெட்டுகளால் அறியப்படுகிறது. மன்னர்கள் காலத்துக்கு பின்பு பழுதடைந்த இந்த கோயிலை தேவக்கோட்டை சேர்ந்த ஏகப்ப செட்டியார் குமாரர்களால் 1916 இது உரிமை பெற்று குடமுழுக்கு செய்து தொடர்ந்து பராமரித்து வருகிறார்கள். இத்தலம் காஞ்சிபுரத்திலிருந்து கலவி செல்லும் வழியில் 15வது கிலோமீட்டரில் இத்தலம் விளங்குகிறது. இத்தலத்தினுடைய ஊர் பெயர் திருப்பனங்காடு. எனவே திருப்பனங்காடு 2 கொடிமரம் 2 லிங்கங்கள் 2 நந்தீஸ்வரர் என்று எல்லாமே எல்லா கோயிலும் இல்லாத சிறப்பு 2 இங்கு பிரசித்தி பெற்று விளங்குகிறது. இது பனைமரம். இன்னொன்று இந்த பக்கம் பனைமரம், 2 பனைமரம். அதே போல் 2 நந்தீஸ்வரர் இங்கே. அதுக்கப்புறம் கொடிமரம், நந்தீஸ்வரர். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். விநாயகப் பெருமான், முருகப்பெருமான். சிவாய நம. சிவா. கிருபாநாத ஈஸ்வர சுவாமி சன்னிதானம், அமிர்தவல்லி தாயார் சன்னிதானம், ஸ்ரீ கிருபாநாத ஈஸ்வரர் சன்னிதானம், வெண்ணைக்காப்பில் ஆஞ்சநேய பெருமாள், கிருபாநாயகி அம்பாள் சன்னிதானம், கிருபாநாயகி அம்பாள் சன்னிதானம், அமிர்தவல்லி நாயகி சன்னிதானம், சுவாமி கிருபாநாத ஈஸ்வரர் சன்னிதானம். இவர் அமிர்தீஸ்வரர், தாளபுரீஸ்வரர் சன்னிதானம், தாளபுரீஸ்வரர் சன்னிதானம், கிருபாநாத ஈஸ்வரர் சன்னிதானம். இவர் தான் இந்த கோயிலை மன்னர் காலத்துக்கு அப்புறம் பராமரித்து சிறப்படைய செய்தவர். ஏகப்ப செட்டியார் மகாலட்சுமி பிரசன்ன வெங்கடேஸ்வரர், சூரியன், அறுபத்து 3 நாயன்மார்கள். அப்பர், சுந்தரர், மாணிக்கர், நாவுக்கரசர். அப்பர், சுந்தரர், மாணிக்கர், மாணிக்கவாசகர், திருநாவுக்கரசர், ஞானசம்பந்தர். சுவாமி கிருஷ்ணாமூர்த்தி சுவாமி போற்றி. ஸ்தல விருட்சம் பனைமரம். ஸ்தல விருட்சம் பனைமரம்.
மகாலிங்கம். முருகண்ணா, அண்ணா அண்ணா, முருகண்ணா, வள்ளியம்மா, தெய்வான சுவாமி, தெய்வானையம்மா, தாயே வள்ளியம்மா, தெய்வானையம்மா. நவகிரக சன்னிதானம். சண்டிகேஸ்வரர் சுவாமி. சன்னிதானத்தை சுற்றிட்டு வரோம். அப்படியே கீழே வாங்க, அப்படியே கீழே வந்துட்டு அப்படியே மேலே போகும். இன்னும் கீழே வாங்க. சுந்தர் பாடிய 7ஆம் திருமுறை பாடல். பைரவர் சன்னிதானம். கோட்டை முனீஸ்வரர் ஆலயம், திருப்பனங்காடு.